திரு ஆரோக்கிய சதீஷ், இந்த பிரவீன் சக்கரவர்த்தியோட சந்திப்பு தாவைக்கு அது தொடர்பாக எழுதக்கூடிய பல கருத்து விமர்சனங்கள் பார்த்தீங்க. மூவரோட கருத்துக்கள் எப்படி பார்க்குறீங்க சதீஷ்? இல்லை, அந்த மூணு பேர்த்தோட கருத்துக்களை சுருக்கமாக நான் சொல்கிறேன். நான் தோழர் ஃபெலிக்ஸ் ஜெரால் சொல்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ளஸ் பாயிண்ட் ஃபார் கேரளா அண்ட் பாண்டிச்சேரின்னு நான் பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். அது வந்து அவரும் பதிவு செஞ்சார், அதோட நான் ஒத்து போகிறேன். ப்ளஸ் இப்போ வந்து இப்போ சினிமா இங்க நிறைய வெள்ள சட்டைகள் இருக்குங்க விஜய்க்கு. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான், அதை தான் அப்படிதான் அந்த விமர்சனமாக தான் எடுத்துக்கணும் மொழிய, அதை வந்து ஆழமான கருத்தான பதிவு செய்ய எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா 5 மெம்பர் கமிட்டி போச்சு. இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி போய் மீட் பண்ணது வந்து இட்ஸ் 3 hour மீட்டிங்கு. வி ஹேவ் அ டீடைல் டிஸ்கஷன் அபவுட் ஆல் திஸ் திங்ஸ்னு அவர் போட்டிருந்தாப்புல எல்லாமே பண்ணால் இட்ஸ் 3 hour மீட்டிங்கிறத டிஸ்க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஐவர் கம்யூனிட்டி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஐவர் கம்யூனிட்டி ஹஸ் பீன் அப்பாயிண்டட் டு டீல் வித் டிஎம்கேன்னு சொல்லி அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. டிஎம்கேக்கு தான் போய் மீட் பண்ணாங்க. என்ன பேசியிருப்பாங்க அவங்க பேசுறதுக்கே ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அவங்க போயிட்டு வந்ததே ஒரே நிமிஷம் தான், ஒரே ஒரு நிமிஷம் தான். முதலமைச்சர் வந்து எனக்கு வேலை இருக்குது, டீயை குடிச்சிட்டு கிளம்புங்கன்ட்டார். இல்ல அது அப்ப செலவு பண்ணி மிக சரியா தான் சொல்லிருக்காங்க. இல்ல கரெக்ட்டா தான். ஏன்னா அது ஒரே ஒரு மிஷன் தான். ஏன்னா நீங்க இருக்காங்க பாத்துட்டாங்க வந்துட்டாங்க. இல்ல அது வந்து நாங்க 5 பேர் கமிட்டி போடுறோம், இது போடுறோம், இவங்கனா பேசுனதுனா 5 நிமிஷம் பேசுனாங்க. ஓகேங்களா? அங்க ஒரே ஒரு நிமிஷம் தான் நடந்துச்சு. மரியாதை ஒன்லி என்ட்ரி. ஓகேங்களா? இல்ல ஒன்லி என்ட்ரி, டேக் தி காஃபி. இல்ல அத சதீஷ் மரியாதை நிமித்தமான சந்திப்பு. அவ்வளவுதான், கடைசி மீட் தான். இல்ல அப்ப சரியா தான் சொல்லிருக்காங்க. சரியா தான் சொல்லிருக்காங்க. ஏன்னா ஒரு நிமிஷம். ஏன்னா அப்பா இவங்க 5 பேரை போடுறாங்க, அங்க 3 மணி நேரம் உட்காந்து ஒருத்தன் பேசுறான். ஏன்னா எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா கட்சியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அண்ணன்கள் எல்லாமே பேசும்போது பாத்தீங்கன்னா விஜயகாந்த் சொன்னாங்க. விஜயகாந்த் ஒருத்தர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஏர்லி பேர்ட் மாதிரி ஒரு டக்குன்னு வந்து ஏடிஎம்கேவோட முடிச்சுக்கிட்டாரு. இந்த வேலையை வந்து இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி செய்ய மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு 4.25 வருஷமும் அந்த கட்சியோட அனுபவிச்சு அவங்க கூட நல்லா செயில் பண்ணி, ஓகேங்களா, அனுபவிச்சுட்டு கடைசி 3 மாசம் எலெக்ஷன் எப்போ போடுறாங்களோ நீ வேணாம் அப்படின்றாங்க. இவங்கன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். இது தெரியாத ஒரு பச்சை மண்ணு தான் எங்க அண்ணன் விஜயகாந்த் அப்படிதான் வந்து அமுச்சு விட்டாங்க. ஏன்னா அவருக்கு வந்து அனுபவம் இல்லை அப்படின்னு சொல்றது வந்து நல்லவர்களா இருந்தாங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க. நல்லவங்களா இருந்தாங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க. ஏன்னா அந்த நல்ல எண்ணத்துக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா 6 மாசத்துல எனக்கு சரி பண்ணல, இன்னைக்கு இது செய்யணும், அது செய்யணும். உள்ளாட்சி தேர்தலே வெளில வந்தது காரணம் வந்து மத்தவங்கன்னா வந்து இவங்க 5 வருஷம் 4.25 வருஷத்தை அனுபவிப்பாங்க. மத்த கட்சிங்கன்னா சேர்த்து, மத்த எல்லா வெள்ள சட்டையும் சேர்த்து சொல்றேன் நான். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா அசம்பிளி எலெக்ஷனும் லோக்சபா எலெக்ஷன் இந்தி கூட்டணியில இருந்து வந்து தேர் இஸ் நோ பிரேக்குங்கிறாங்க. அசம்பிளி எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வேற பேரை வச்சுக்கிறாங்க. மகாபந்த் கூட்டணி, ஓகேங்களா, மும்பையில் வந்து என்ன வாயிலன்னா நுழைய மாட்டேது, எல்லாம் ஹிந்தி பேர்னா சேர்ந்து ஏதோ வச்சுக்கிறாங்க. தமிழ்நாட்டில் கூட வந்து பாத்தீங்கன்னா செக்குலர் ப்ரோக்ரஸிவ் அலையன்ஸ் தான் வச்சிருக்காங்க, இந்தி கூட்டணி கிடையாது. ஸோ இந்தி கூட்டணிக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. ஏன்னா அசம்பிளி எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே தனித்தனி பேரை வச்சிருக்காங்க. அந்த இந்தி கூட்டணின்ற ஒரு பேரை வந்து யூஸ் பண்றதே கிடையாது. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். அப்படிங்கும் போது காங்கிரஸ் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா சலைனிங் வித் இன்னைக்கு நீங்க சொல்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல வந்து எல்லா தலைவர்களுமே வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலான தலைவர்கள் வந்து விஜய் ஆதரிச்சே பேசுறாங்க. ஆனா இந்த நிலைமை வந்து வேற எங்கேயுமே கிடையாது. எதிர்த்து பேசலன்னு சொன்னாரு, ஆதரிச்சு பேசுறாங்க. ஏன் திருச்சி வேலுச்சாமி அழகிரி உட்பட நிறைய பேர் எல்லாருமே வந்து ஆதரிச்சு தானே பேசுறாங்க. அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா இந்த ஆதரவு குரல், அதாவது தலைவர்களே வந்து ஆதரிக்கிறாங்க. மக்கள் கீழே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே நம்ம ட்ரிப்ளிகன் பாய் வந்து பாத்தீங்கன்னா அவர் காங்கிரஸ்னு போட்டுக்கிட்டே தாவேக்கா தான் பேசுறாரு. ஓகேங்களா? அந்த அளவுக்கு வந்து ஒரு கொடுமையான தீவிர இணைப்பு வேணும் அப்படின்ற. இதுல இன்னொன்னு என்ன சொல்றீங்கன்னா அண்ணன் சொன்ன மாதிரி உண்மையும் சொல்றேன். துக்ளக் ரமேஷனும் ஆதரிக்கிறார். அதே சசி தரூர் கூட அலையன்ஸ் வைக்கணும்னு சொல்லிட்டு டிஎம்கேயும் போவோம். அவர் ஆர்எஸ்எஸ்னு தெரியாதுங்களா? அவங்க உங்க கூட்டணிக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க ஆர்எஸ்எஸ்ங்கிறத மறந்துடுவீங்க. உங்க கூட்டணி இல்லைன்னா அவங்க ஆர்எஸ்எஸ்னு சொல்லுவீங்க. இதுதான் வந்து ஒரே ஒரு இது. இப்ப சசி தரூர் நீங்க ஏன் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டீங்க? ஓகேங்களா? அப்படிங்கும் போது உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு வந்து பி டீமும் பீங்க, வேணும்னா வந்து ஆர்எஸ்எஸும் பீங்க, இல்லைன்னா வந்து அதை விட்டுருவாங்க. இவங்களுக்கு வந்து என்ன, இதுதான் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிக்கும் ஒரு நார்மல் பர்சனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகாபந்த் கூட்டணி இங்கே செக்குலர் ப்ரோக்ரஸிவ் அலையன்ஸ் இந்த அப்படின்னு தான் வந்து டிஎம்கே வருது. இந்தி கூட்டணி இங்கே கிடையாது. நம்பர் 1. காங்கிரஸ்க்கு வந்து தாவேகாக்கும் காங்கிரஸ்க்கும் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா
அண்ணன் ஐயா சொல்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 2004 வெறும் 4.1% தான் உம்மியும் தான் சேர போதும் அப்படின்னு சொல்றாரு. கரெக்ட். இப்ப அந்த உம்மி தான் வந்து டிஎம்கே கூட இருந்தாலும் அதே உம்மி தான். ஆனா இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வாட்டி வந்து காங்கிரஸ் வந்து டிஎம்கேயோட அலையன்ஸ் போச்சு அப்படின்னா நீங்க இப்போ வந்து அண்ணன் சொல்ற மாதிரி அண்ணன் ஃபர்ஸ்டே சொன்னாரு தென் மாவட்டத்தில் தான் வந்து அவங்களுக்கு வந்து நல்ல கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னா தென் மாவட்டங்களில் வந்து என்னது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே என்னது மைனாரிட்டி ஓட்ஸ் ஓகேங்களா. இப்போ அந்த மைனாரிட்டி ஓட்ஸ் பாதி வந்து பிரிச்சாப்ல விஜய் அப்படின்னா ஓகேங்களா அந்த காங்கிரஸுக்கு 4.1% இருந்து இட் வில் கோ டவுன் டு 1.2%. நான் ஏற்கனவே ஆரோக்கியத்துல நான் ஏத்துக்கிறேன் 1.2%. இப்போ அதே இது வந்து பாத்தீங்கன்னா அதே வந்து பிளஸ் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ காங்கிரஸோட பர்சன்டேஜ் வந்து 4.1% இருந்து இட் வில் கம் டு 8%, 9% வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க ஓட் பேங்க் இன்க்ரீஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு அவங்க வார் ரூம் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி அவங்க போட்டு 125 கான்ஸ்டிட்யூன்சில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 125 கான்ஸ்டிட்யூன்சில அவங்க டிக்ளேர் பண்ணது 125 கான்ஸ்டிட்யூன்சில ரிச் கான்ஸ்டிட்யூன்சி இஸ் a better constituency for the காங்கிரஸ் இதுன்னு. இப்போ அந்த மாதிரி ஓட் பேங்க் தான் வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே சைலிங் வித். இந்த வாட்டி எப்போதுமே வந்து உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிறது திமுகன்னு சொல்லிட்டு இருந்த திமுக இந்த வாட்டி ஏன் வந்து காங்கிரஸை வந்து புடிச்சுக்கிட்டு இருக்காங்க. விட்டுட்டு போயிடாதீங்கன்னு ஏன் திரியுறாங்க? அப்படி சொல்றாங்களா? அப்படிதான் சொல்றாங்க. இப்ப இவங்க பேசுறது ரெண்டுமே அதுதானே காரணம். எங்களுக்கு என்ன ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா அப்பேற்பட்ட திமுக ஏன் புடிச்சு வச்சுக்கணும்? இவனுக்கு சீட்டே வேணாம், 20 சீட்டு வேணாம், 40 சீட்டு வேணாம் சொல்லி உதறி தள்ள வேண்டியது. எதுக்கு வந்து ரொம்ப முட்டுக்கட்டை கொடுக்குறாங்க? ஏன் வந்து செல்வ பெருந்தகைக்கு வந்து ஏன் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க? செல்வ பெருந்தகைக்கு மட்டும் ஏன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க? செல்வ பெருந்தகை இஸ் the person who has been காங்கிரஸ்ல இருந்து ஒரு பர்சன் டிஎம்கே ஸ்கேம்ல இருக்காருன்னா அது செல்வ பெருந்தகை மட்டும்தான். ஆமா, including Armstrong murder case which has been declared by Justice Velmurugan. I am not telling out of syllabus. ஓகேங்களா? இல்ல சிபிஐ க்கு ஆதரவிச்சிருக்காங்க, அதுக்கு ஸ்டே வாங்கி இருக்காங்க. பட் இட் இஸ் a court declared. ஏன் அவர் விசாரிக்க கூட இல்லன்னு சொல்லிட்டு court declared. சோ இவங்களோட எல்லா ஸ்கேம்ஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே ஓட எல்லா ஸ்கேம்ஸ்லயுமே they have a part. செல்வ பெருந்தகை is the one person who has a part in this. சோ எல்லாம் நீங்க வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல இருக்கிற நேர்மையான காங்கிரஸ்காரனா செல்வ பெருந்தகை தான் இருக்காரு. சார் என்ன சார் ஜோக்கடிங்க? உண்மைதான்யா. அவர் மட்டும்தான் வந்து இந்த 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 தூய்மை பணியாளர் இத கூட அவருக்கு தான் ஸ்கேம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொன்னு நான் ஃபைனலா ஒன்னு சொல்ல விரும்புறது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மைனாரிட்டி ஓட் பேங்க்ஸ் இப்போ வந்து காங்கிரஸ்னால தான் வந்து டிஎம்கேக்கு கிடைக்குது. இப்போ அது கிடைக்கலன்னா அண்ட் இந்த டிஎம்கேக்கு வந்து பெரிய ஸ்வீப்புங்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு ஸ்வீப்பும் கிடையாது. 133 சீட்டுனா ஒரு ஸ்வீப்பும் கிடையாது. ஓகேங்களா? 200 சீட்டு 180 சீட் அடிச்சாதான் ஸ்வீப்புன்பாங்க. இவங்க ஜெயிச்சதே வந்து 2021ல 133 சீட் தான். தட் இஸ் ஒன்லி வித் ஹெல்ப் ஆஃப் திஸ் மைனாரிட்டி ஓட்ஸ். அண்ணன் சொன்ன மாதிரி தென்னகத்தில் இருக்கிற காங்கிரஸ்ல ஏன்னா பரவலா ஸ்ப்ரெட் ஆகிருக்க வந்து காங்கிரஸ் கம்யூனிட்டி காங்கிரஸ் ஓட்ஸை வச்சு தான் இவங்க இது பண்ணாங்க. இப்போ அதை மட்டும் எடுத்துட்டாங்கன்னா they will be back to 20-30 seats. அவங்க தோத்த பணம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 20-30 சீட்ஸ். இதை இல்லைன்னு சொல்லுங்க. ஓகேங்களா? 1991ல இருந்து நீங்க எடுத்து இங்க பாத்தீங்கன்னா எலெக்ஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா 23 சீட்டு இல்லைன்னா 33 சீட்டு. இவங்க என்ன காங்கிரஸ் பத்தி சொல்றது? டிஎம்கேக்கே அவ்வளவுதாங்க சீட்டு, தோக்கிற பணம் அதாங்க சீட்டு. ஆனா ஏடிஎம்கே அப்படி கிடையாது. ஏடிஎம்கே தோத்து இருக்கு 75 சீட் வாங்கியிருக்காங்க. ஏடிஎம்கே எப்ப தோத்தாலுமே they will have a good foot. But these fellows இந்த ஓட்டு மட்டும் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, இந்த மைனாரிட்டி ஓட்ஸ் மட்டும் எடுத்துட்டா அதுதான் காங்கிரஸோட மெயின் பிளஸ். அந்த 4.1% சொல்றாங்களா அதுதான். அதை எடுத்துட்டா டிஎம்கே will fall down to 20-30 seats. தனியாசு குறுக்கிட்டீங்க. போது ஏறக்குறைய கூட்டணி உறுதியாகி விட்டதோ அப்படின்னு நமக்கு நினைக்க தோணுது. சொல்லுங்க. ஆரோக்கியத்துக்கு என்ன அக்கறை பார்த்தீங்களா? காங்கிரஸ் இப்போ வெளியே வந்துருச்சுன்னா மைனாரிட்டி ஓட்டு வந்துரு. மைனாரிட்டி ஓட்டுனா யாரு? கிறிஸ்துவ சமூக மக்களோட ஓட்டு. கிறிஸ்துவ சமூகத்தினுடைய வாக்கு, இஸ்லாமிய சமூகத்தினுடைய வாக்கு திமுகவுக்கும் அதனுடைய ஜனநாயக சக்திகளுக்கும், வலது கம்யூனிஸ்ட், இடது ரைட் லெஃப்ட் காங்கிரஸ் எல்லாம் ஒன்னா இருக்கிறதுனால, விடுதலை சிறுத்தைகளா இருக்கிறதுனால அது 100 அப்படியே இருக்கு. நீங்களும் கொஞ்சம் கவுண்ட் பேசுங்க. ஏன்னா ஒரு சீட் இருக்கு உங்களுக்கு. தனியார் சண்டை போடுறதெல்லாம் அதுக்கு தான். அப்படி இருந்தா எனக்கு ஃபெலிக்ஸ் ஒரு எம்எல்ஏ ஆகி ஆரோக்கியதாஸ் ஒரு எம்எல்ஏ, சதீஷ் ஒரு எம்எல்ஏ ஆகினா நல்லதானே? எங்க தாஸ் ஆனாலும் நல்லதான். நம்ம எல்லாரும் சேர்ந்து நாட்டை காப்பாற்றுவோம். அதுல என்ன திமுக கொள்கைக்கு நம்மளுக்கு ஏதாவது வேறுபாடு இருக்கா? இல்ல. ஆனா இது பாஜக இல்ல. அப்படி ஊடகவியலாளர்கள் நிறைய சட்டமன்றத்துக்குள்ள இருக்காங்க, எனக்கு நண்பர்களே இருக்காங்க, பத்திரிகையாளர்களே இருக்காங்க. ஆனா
இப்போ சோமண்ணன் கூட மிக தீவிரமான திமுக ஆதரவாளர், இடதுசாரி ஆதரவாளர், திராவிட கருத்தியலாளர் தான். ஆனா திமுக இல்ல, திராவிட இல்ல, இடதுசாரி ஆதரவாளர். அதான் நல்லதான சொல்லியிருக்கேன். எவ்வளவு வறுமை இருந்தாலும் எவ்வளவு போராட்டம் இருந்தாலும் யாருக்கு அடிபணியாம தத்துவத்துக்காக வாழ்றது நாங்க. அப்போ இப்போ இங்கே ஃபெலிக்ஸ் ஐயா சொன்னதுலையும் சதி சொன்னதுல என்ன சொல்றாங்க பாருங்க, திமுகவை விட்டு காங்கிரஸ் வந்தால் திமுகவுக்கு விழுகிற சிறுபான்மை ஓட்டு போயிடும். இதை தான் பாஜகவினுடைய சதி. இந்த பாஜகவினுடைய சதி திமுகவை இங்கே வீழ்த்தணும். திமுகவை மட்டும் தனித்து வீழ்த்தல, அதில் இருக்கிற கூட்டணியில் இருக்கிற கம்யூனிஸ்டுகள் உட்பட பொது உடைமைவாதிகள், விடுதலை சிறுத்தைகள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், தமிழக வாழ்வுரிமை எல்லா கட்சிகளையும் அங்கே வீழ்த்துறதுக்கு எதுக்கு அங்கே வினையாற்றுவது? காங்கிரஸ் போனால் மைனாரிட்டி ஓட்டு. நாங்கள் எல்லாரும் யாருக்காக இப்போ போராடுறோம்? மைனாரிட்டி பாதுகாப்பாக இருக்கணும். இங்கே கிறிஸ்துவர்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு சம உரிமை வேணும், பாதுகாப்பாக இருக்கணும் போராடுறோம் நாங்க. ஆனா நீங்க RSS வாழ்க, நாக்பூர் வாழ்கன்னு சொல்லுவீங்க. அப்ப நாங்க இப்ப உலகத்திலேயே இவர்களை விட இவர்களுக்கு அக்கறை கொண்டு இருக்கிற நாங்க கிறிஸ்துவர்களுக்கு சீட்டு கொடுத்திருக்காங்களா, 21 முஸ்லிம்களுக்கு சீட்டு கொடுத்திருக்காங்களா? அவங்க ப்ரொபோர்ஷனேட்டா இருக்கிற இந்த பாப்புலேஷனுக்கு எங்க வந்து திமுக கவர்மெண்ட் வந்து சீட் கொடுத்திருக்காங்க அது சொல்லுங்க. எங்க பீட்டர் அல்போன்ஸ் கேட்டு பாருங்க, எல்லா விளக்கும் அவர் காங்கிரஸ்காரரா இருக்கார். ஒரு கிறிஸ்தவ மக்களுடைய பிரதிநிதியாக சோமண்ணனுக்கு எனக்கு இருக்கிறார்கள், எங்க பெலிக்ஸுக்கு சதீஷுக்கே இல்லையா? நம்ம சகோதரர் தவறா நினைச்சிட்டாருடைய பேச்சு. அதாவது திமுக வந்து ஏதோ உருகி காங்கிரஸ் கூப்பிடுறதா நான் சொல்லல, மதிக்கல, அது தேவையில்லைன்னு தான் நான் சொன்னேன். ஒண்ணு. அடுத்தது சிறுபான்மை ஓட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸுக்கான ஒரு விஷயம். அப்போ காங்கிரஸ் வாங்கின 4.4 எத்தனை சதவீதம் சிறுபான்மையினர் ஓட்டு 2014ங்கிற ஒரு கேள்வி நம்ம கேட்கணும். இதை தவிர இன்னொரு பார்த்தீங்கன்னா, இந்த கடந்த ஆட்சி காலத்திலேயே திமுக பல விஷயங்கள்ல பார்த்தா இந்துத்துவ விஷயமா தான் ஆதரவாக தான் நடந்திருக்கு. பட்டின பிரதேசத்தை வந்து நடவடிக்கை எடுக்காதது, மதுரை ஆதீனம் வந்து ஒரு மத கலவரத்தை விட்டுற மாதிரி பேசினப்ப எந்த அளவுக்கு தீவிரமான நடவடிக்கைங்கிறது இல்லை. ஆனால் முருகன் மாநாடு, முருகனுக்கு சிலை, இதெல்லாம் தேவையில்லாத ஆணைகள்லாம் பண்ணிச்சு. அதே நேரத்தில் இப்போ திருப்பரங்குன்ற விஷயத்துல அது எடுத்த நடவடிக்கை வந்து சிறுபான்மையினருக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கு. ஏற்கனவே சில விஷயங்கள்ல இந்துத்துவ அடிப்படையில் செயல்பட்டாலும் இந்த ஒரு விஷயத்துல அதனால சிறுபான்மை ஓட்டுங்கிறது காங்கிரஸை வச்சு வரணுங்கிற கட்டாயத்துல இப்ப இல்ல திமுக. நல்லது, நம்ம புரிஞ்சுக்கலாம், நம்ம தொடர்ந்து பேசலாம்.